மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு அண்ணா சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 26ஆம் பாகம், எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட், அதாவது மனிதனின் பரிணாம வளர்ச்சி. மனித வளர்ச்சியின் பரிணாமம் மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக பரவியிருக்கும் ஒரு கண்கவர் கதையாகும். இது சிக்கலான தழுவல்கள், உயிரியல் மாற்றங்கள் மற்றும் அறிவாற்றல் திறன்களின் தோற்றம் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. இது நமது இனங்களான ஹோமோ சேப்பியன்ஸை மற்றவற்றிலிருந்து வேறுபடுத்துகிறது. பரிணாம மாற்றத்தின் இந்த பயணம் இன்று நாம் காணும் மனிதர்களின் குறிப்பிடத்தக்க பன்முகத்தன்மை மற்றும் சிக்கலான தன்மைக்கு வழிவகுத்தது. ஆரம்பகால ஹோமினின்கள் முதல் நவீன மனிதர்கள் வரை இந்த நிகழ்ச்சியானது மனிதனின் பரிணாம வளர்ச்சியின் வரலாறு, வழிமுறைகள் மற்றும் தாக்கங்களை ஆழமாக ஆராய்கிறது. வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, இப்போ நம்ம ஒரு சிறு நாடகத்தை கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மனித பரிணாம வளர்ச்சியின் கண்கவரும் உலகில் மூழ்கி கொண்டிருக்கோம். எல்லாரும் உங்கள் சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. நம்ம மனிதர்கள் எப்படி உருவானாங்க அப்படின்றத கண்டறிய பின்னோக்கி பயணிக்க போகிறோம். பயணத்துக்கு தயார் தானே? இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஆஸ்ட்ரலோபிதேசியங்கள் என்கிற உயிரினம் பூமியில பல மில்லியன் ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்ததா சொல்லப்படுது. அந்த காலகட்டத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆரம்ப கால ஹோமினின்கள் 2 காலம் நடந்ததா சொல்றாங்க. அவங்க 2 காலம் நடந்ததுனால அவங்க 2 கைகளை பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தினாங்க. 2 காலம் நடக்கிற அந்த உயிரினங்களை பாரேன். ஆனா அவங்க நம்மளை விட வித்தியாசமா தெரியுறாங்களே. அது சரி, நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடலமைப்பு காலப்போக்கில் மாறிடுச்சு போல இருக்கு. ஆமா, சரியா சொன்ன. 2 காலம் நடக்கிறதுனால அவங்க 2 கைகளை பழங்களை பறிக்கிறதுக்கு, கருவிகளை பயன்படுத்துறதுக்கு போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தினாங்க. இந்த அடாப்டேஷன் அவங்க உயிர் வாழ்வதற்கு ஒரு கேம் சேஞ்சரா இருந்தது. ஆனா நம்ம எங்க இருக்கோம்? இதுதான் அந்த காலத்து சவானா. நீங்க பாக்குறது ஆஸ்ட்ரலோபிதேசியன்கள். இவங்க நம்மளுடைய ஆரம்ப கால முன்னோர்கள். இவங்க 2 காலம் நடக்கிறதுல முதன்மையானவர்கள். இது தூரத்துல இருக்கிறத பார்க்கவும் அவங்க கைகளால பொருட்களை எடுத்து செல்லவும் உதவியது. இந்த ஹோமினின்கள் எங்களோட தொலைதூர உறவினர்கள். அவர்களோட நிமிர்ந்து நடக்கும் திறன் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. அங்க பாரு, அந்த கல்லுங்களை வச்சு என்ன செய்யறாங்க? நல்லா கவனிச்சு பாரு, அங்க நெருப்பும் இருக்கு. அவங்க கிட்ட கருவிகள்லாம் இருக்கு பாரு. ஆமா, எதுக்கு அவங்களுக்கு கருவிகள்லாம் தேவைப்படுது? வேட்டையாடுறதுக்கும் உணவு தயாரிக்கிறதுக்கும் அந்த பணிகளெல்லாம் எளிதாக்குவதற்கும் அவங்களோட கருவிகள் அவங்களுக்கு உதவியா இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கல்ல, இங்க நம்ம முன்னோர்கள் கருவிகளையும் நெருப்பையும் பயன்படுத்தினாங்க. இவங்க ஹோமோ ஹாபிலிஸ் மற்றும் ஹோமோ எரெக்டஸ். இவங்க கருவிகளை உணவை வெட்டவும் வேட்டையாடவும் பயன்படுத்தினாங்க. அதே போல நெருப்பை வெப்பத்துக்கும் பாதுகாப்புக்கும் பயன்படுத்தினாங்க. ஆனா என்ன இருந்தாலும் அவங்க நம்மள மாதிரி இல்ல. நீ சொல்றது சரிதான். பரிணாமம் நேரம் எடுக்கும். நம்ம முன்னோர்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதனால பல மாற்றங்கள் ஏற்பட்டது. அது சரி,
அவர்களோட மூளை பெரியதாக வளர்ந்ததுனால இந்த ஆரம்பகால மனிதர்கள் மிகவும் சிக்கலான நடத்தையை உருவாக்கி இன்னும் பெரிய மாற்றங்களுக்கு களம் அமைச்சாங்க. நியண்டர்தார்கள் பூமியை நவீன மனிதர்களான ஹோமோ சாப்பியன்ஸுடன் பகிர்ந்து கொண்ட குளிர்காலத்தை நோக்கி பயணிப்போமா? ஏய், குகையில் இருக்கவங்கள பாத்தியா? அங்க பாரு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க அவங்களும் நம்மள மாதிரியே இருக்காங்களே. நாம் இப்போ நியண்டர்தார்கள் மற்றும் ஆரம்பகால நவீன மனிதர்களான ஹோமோ சாப்பியன்ஸ் வாழ்ந்த காலத்துக்கு வந்திருக்கிறோம். நியண்டர்தார்கள் திறமையாக வேட்டையாடுவாங்க. அவங்க சொந்த கலாச்சாரம் மற்றும் கருவிகள், கலை ஆகியவற்றை உருவாக்குனாங்க. அது கூட இல்லாமல் இறந்தவங்களை கூட அடக்கம் செஞ்சாங்க. ஹோமோ சாப்பியன்கள் மொழி, கலாச்சாரம் மற்றும் சிக்கலான சமூகங்களை உருவாக்குனாங்க. அப்படின்னா ஒரு காலத்துல இவங்கள மாதிரி இருந்துதான் இப்போ நாம இப்படி இருக்கோமா? சரிதான். நமது பரிணாமம் என்பது மிக நீண்ட கால சிறிய மாற்றங்களின் பயணமாகும். நவீன மனிதர்களுக்கு நம்மளை போலவே பெரிய மூளைகள் இருந்துச்சு. அவை மொழிகளை வளர்க்கவும், படைப்பாற்றலை வெளிப்படுத்தவும், சிக்கலான சமூகங்களை உருவாக்கவும் அனுமதிக்கின்றன. நாம நிகழ்காலத்துக்கு திரும்பும்போது நம்மளுடைய இந்த நம்ப முடியாத பயணத்தை பற்றி சிந்திச்சு பார்ப்போம். இதன் மூலமா நம்ம எல்லாரும் எப்படி இணைஞ்சிருக்கோம் தெரியுது. இது ஆச்சரியமாகவும் இருக்கு. நம்மளோட வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம எவ்வாறு மாறி இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கு. சரிதான். நாம் வித்தியாசமாக தோன்றினாலும் நம்ம எல்லாருமே ஒரே குடும்ப மரத்தை சேர்ந்தவங்க தான். நம்ம கடந்த காலம் நம்ம நிகழ்காலத்தை புரிந்து கொள்ளவும் நம்மளுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கவும் உதவுகிறது. நாங்கள் இந்த பயணத்தில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இதுதான் தன்னம்பிக்கை. கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க, ஆராய்ஞ்சிட்டே இருங்க. மனித பரிணாம வளர்ச்சியை நம்ப முடியாத கதைகளை தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. உண்மையிலேயே நமது கடந்த காலத்தை ஆராய்வது நமது பன்முகத்தன்மையை பாராட்ட உதவுது. மனித குடும்பம் நாம் அனைவரும் ஒரே பெரிய குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்பதை நினைவூட்டுது. மனித வளர்ச்சியோட கதை தொலைதூர கடந்த காலத்தில் வாழ்ந்த ஆரம்ப கால மூதாதையர்களான ஹோமினின்ஸ் அவங்களோட தொடங்கியிருக்கு. இந்த ஹோமின்கள் நவீன மனிதர்களுக்கு முன்னோடியாக இருந்தாங்க. மேலும் ஹோமின்கள் தனித்துவமான பாதையில பயணிச்சு தனித்துவமான அம்சங்களை உள்ளடக்கிய பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சாங்க. பைபெடலிசம், அதாவது 2 கால்களில் நடக்கிற திறன். இந்த திறன் கொண்ட ஹோமின்கள் கருவி பயன்பாட்டிற்கு தங்க கைகளை விடுவித்து புதிய சுற்றுச்சூழல் இடங்களை ஆராய அனுமதிச்சது. இது பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாம ஏறத்தாழ 4.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய ஆர்டிபெதகஸ் ராமிடஸ் ஆரம்பகால 2 கால் ஹோமின்களில் ஒன்றாக கருதப்படுது. 2-4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஹோமினின்ஸில் ஒரு குழுவான ஆஸ்ட்ரோபிதென்சிஸ் தான் மனித வளர்ச்சியோட பாதையில் முக்கியமான எடுத்துக்காட்டு. புகழ்பெற்ற புதைப்படிவமான லூசிங்கிறது ஆஸ்ட்ரோபிதோகஸ் அஃபாரன்சஸோடைய மாதிரி, அதாவது ஸ்பெசிமன். இந்த ஆரம்பகால ஹோமின்களின் எலும்பு அமைப்பு மற்றும் இயக்கம் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை இந்த லூசி நமக்கு வழங்கியிருக்கு. மூளையோட அளவு விரிவாக்கம் அடைஞ்சிருக்கு. நவீன மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மூளையோட அளவு சிறிதா இருந்தாலும் அவங்களோட அறிவாற்றல், திறன்கள் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்குது. இன்னொன்று தெரியுமா? சுமார் 2.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோ ஜீனஸ், அதாவது ஹோமோ இனம் தோன்றுச்சு. இது மனித வளர்ச்சியில மற்றும் ஒரு முக்கிய பரிணாமத்தை குறிக்குது. ஹோமோ ஹபிலிஸ் கருவிகள் பயன்பாட்டிற்கு பெயர் பெற்றவங்க. நம்மளோட பரிணாம பயணத்துல தொழில்நுட்பத்தோட முக்கியத்துவத்தை நிரூபிச்சவங்க. ஹோமோ எரெக்டஸோட அடுத்தடுத்த தோற்றம் ஆப்பிரிக்கால இருந்து இடம்பெயர்ந்த உலகின் பல்வேறு பகுதிகளில் காலனித்துவப்படுத்திய முதல் ஹோமினின் இனத்தை குறிச்சுது. தீ பயன்பாடு, சமூக அமைப்பு, இது மட்டும் இல்லாம பெரிய மூளை போன்ற முக்கிய அம்சங்களை கொண்டவங்க தான் ஹோமோ எரெக்டஸ். இது உடல் ரீதியாகவும் அறிவாற்றல் ரீதியாகவும் முன்னேற்றத்தை காட்டுது. ஹோமோ இனத்தோட மற்றொரு கிளையான நியண்டர்தால்கள் ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் சுமார் 4 லட்சம் முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தாங்க. அவங்க குளிர்காலத்திற்கு ஏற்ற தழுவல்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. திறமையான கருவி தயாரிப்பாளர்களாகவும் வேட்டைக்காரர்களாகவும் அவங்க இருந்திருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் மரபணு ஆய்வுகள் நியண்டர்தால்களுக்கும் நவீன மனிதர்களுக்கும் இடையான இனப்பெருக்கம் செய்வதை வெளிப்படுத்தி இருக்கு. இது பகிரப்பட்ட வரலாறு மற்றும் சிக்கலான தொடர்புகளை எடுத்துக்காட்டுது. ஹோமோசேப்பியன்ஸ் அதாவது நம்ம பரிணாம பாதையில் மனித வளர்ச்சியின் உச்சத்தை குறிக்கிறோம். ஹோமோசேப்பியன்ஸோட சரியான கால வரிசை மற்றும் புவியியல் தோற்றம் ஆகியவை தொடர்ந்து ஆராய்ச்சி மற்றும் விவாதத்திற்கு உட்பட்டதாகவே இருக்கு. இருந்தாலும் ஹோமோசேப்பியன்ஸ் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்ன ஆப்பிரிக்கா கண்டத்தில் தோன்றியதா பரவலாக நம்பப்படுது. மனித வளர்ச்சியின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று அறிவாற்றல் திறனோட பரிணாம வளர்ச்சி. மூளையோட விரிவாக்கம், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா மூளையில் இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இது உயர் ரக சிந்தனை, சிக்கலை தீர்க்கும் பண்பு, மொழி கையகப்படுத்தும் திறன், சமூக வளர்ச்சி போன்றவற்றை செயல்படுத்த உதவுது. மேலும் குறியீட்டு மொழியை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளும் திறன், ஹோமோசேப்பியன்ஸின் வரையறுக்கும் பண்பு, ஒத்துழைப்பு, அறிவு பகிர்வு மற்றும் தலைமுறையாக கலாச்சார மரபுகளை கடத்துதல், இது எல்லாமே இதில் அடங்கும். ஹோமோசேப்பியன்ஸோட பரிணாமம் தொழில்நுட்ப வளர்ச்சியோட மிக நெருக்கமாக பின்னி படைஞ்சிருக்கு. கல் கருவிகள் ஒரு காலத்தில் எளிமையான கருவிகள், ஆனால் காலப்போக்கில் பல்வேறு பணிகளுக்கான அதிநவீன மற்றும் சிறப்பு கருவிகள் எல்லாமே உருவெடுக்க ஆரம்பிச்சுது. எலும்பால செய்யப்பட்ட கருவிகள், கலை, ஆபரணங்கள் போன்ற புதுமைகளை கொண்டது அப்பர் பாலியோலித்திக் காலம். இது எல்லாமே குறியீட்டு வெளிப்பாட்டையும் படைப்பாற்றலோட எழுச்சியையும் பிரதிபலிக்குது. ஹோமோசேப்பியன்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறி உலகில் இருக்கிற பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்வது நமது இனங்களோட தகவமைப்பு மற்றும் நெகிழ்ச்சி தன்மைக்கு குறிப்பிடத்தக்க ஒரு சான்று. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து சுமார் 70,000 முதல் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு குடிபெயர்ந்த தனிநபர்களோட ஒரு சிறிய குழுவின் வழித்தோற்றல்கள் தான் தற்போதைய நவீன ஆப்பிரிக்கர் அல்லாத மக்கள்னு மரபணு சான்றுகள் தெரிவிக்குது. இந்த இடம்பெயர்வு ஆர்டிக் பகுதிகள் முதல் வெப்பமண்டல மழைக்காடுகள் வரை பல்வேறு வகையான சுற்றுச்சூழலுக்கு ஏத்தாற்போல மாறுச்சு. கலாச்சார பரிணாம வளர்ச்சியில் கருத்துக்களும் அது சார்ந்த நடத்தைகளும் தலைமுறையாக பரவி மனித வளர்ச்சியை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த உயிரியல் இல்லாத பரிணாம வளர்ச்சி அறிவை குவிப்பதற்கும் சிக்கலான சமூகங்களோட வளர்ச்சிக்கும் பல்வேறு கலாச்சார மரபுகளை உருவாக்குவதற்கும் அனுமதிச்சுது. கலாச்சார நடைமுறைகளும் மொழிகள், மதங்கள், தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மனித சமூகத்தோட பாதையை வடிவமைக்கிறதுல சக்தி வாய்ந்த கருவிகளாக மாறுச்சு. மனித வளர்ச்சியின் பரிணாமம் மானுடவியல், மரபியல், உளவியல் மற்றும் தத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நீண்ட கால தாக்கங்களை கொண்டு இருக்கு. நம்ம பரிணாம வளர்ச்சியை படிக்கிறது மூலமா இயற்கை உலகத்துல நம்மளோட தோற்றம், காலநிலைக்கு ஏற்ற தழுவல்கள் உட்பட பல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது. பழங்கால மற்றும் நவீன மனிதர்களுக்கிடையே உள்ள மரபணு உறவுகள் மீது வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கும் பழங்கால டிஎன்ஏவை வரிசைப்படுத்தவும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பாலியோஜெனோமிக்ஸ் துறை உதவுது. மனித வளர்ச்சியின் பரிணாம பாதையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு மற்ற உயிரினங்களோடையும் சுற்றுச்சூழலுடனான நம்ம உறவு அதோட நெறிமுறையா நடந்துக்கிறோமான்ற கேள்வியும் எழுப்பப்படுது. மிகவும் அறிவாற்றல் ரீதியில மேம்பட்ட உயிரினமாகவும் மனிதர்கள் கிரகத்தில் பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கவும் ஒரு பொறுப்பை கொண்டிருக்காங்க. பரிணாமத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நம்ம மனித இனம் பூமி வளங்களுக்கு பொறுப்பான பாதுகாவலர்களாக இருக்கணுன்றதும் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. நேயர்களே, நாம் இப்பொழுது மனிதனின் பரிணாம வளர்ச்சி பற்றிய ஒரு நேர்காணலை கேட்க இருக்கின்றோம். நேர்காணலுக்காக தற்போது நம்மோடு இணைந்திருப்பவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணசாமி அவர்கள். வாருங்கள் கேட்கலாம். சார், மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களின் பரிணாம வளர்ச்சிக்கு பங்களித்த முக்கிய காரணிகள் யாவை? பல காரணிகள் உள்ளன. ஒன்று, மனிதனும் குரங்கும் மூதாதையரிலிருந்து பிரிந்து 6 மில்லியன் அதாவது 60 லட்சம் ஆண்டுகள் முன்னிலிருந்து 3 மில்லியன் அதாவது 30 லட்சம் ஆண்டுகள் வரை இயற்கையின் தேர்வு மற்றும் அது சார்ந்த மாற்றங்களினால் 2 கால்களில் நடந்த மனிதன் உருவாகக்கூடிய நிலைமை. இரண்டாவது, 7.5 லட்சம் ஆண்டுகள் முன் நடந்த கல்லும் தீயும் சார்ந்த தொழில்நுட்பங்களால்
பல், தாடை, முகம், மண்டையோடு, மூளை மாற்றங்கள். மூன்றாவது, அதற்கு பிறகு உருவாகிய தற்கால மனித ஹோமோ என்று அழைக்கப்படும் இனம் சார்ந்த மூதாதையர்களின் தோற்றம். நான்காவது, அந்த காலங்களில் இருந்து 50,000 ஆண்டுகள் முன் வரை ஆப்பிரிக்காவில் நடந்த இயற்கை சூழலியல் மாற்றங்கள். ஐந்தாவது, முக்கியமாக 1,00,000 ஆண்டுகளிலிருந்து நமக்கு தெரிந்த அளவில் நடந்த பிற மனித இனங்களுடன் கலந்ததால் உருவாகிய மாற்றங்கள். சமுதாய கலாச்சார தொழில்நுட்ப மாற்றங்கள். அந்த காலங்களில் உருவாகிய எழுதுதல் மற்றும் மொழி திறன்கள். ஆறாவது, 10,000 ஆண்டுகள் முன் நடந்த விவசாய வளர்ப்பு முறைகள், அதனால் உருவாகிய மனித மாற்றங்கள். இந்த ஆறும் குரங்கு போன்ற மூதாதையரிலிருந்து பிரிந்து இப்பொழுது உள்ள ஹோமோ சேப்பியன்ஸ் என்று கூறப்படும் இனம் உருவாவதற்கு முக்கிய காரணங்கள் என்று கூறலாம். நன்றி சார். பண்டைய ஹோமின்களின் புதைப்படிவங்களின் கண்டுபிடிப்பு எவ்வாறு மனித பரிணாம வளர்ச்சியின் காலவரிசையை நன்கு புரிந்து கொள்ள உதவியது? எலும்புக்கூடுகள் மற்றும் பற்கள் வரை ஆரம்பகால மனித புதைப்படிவங்கள் 6,000க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை கடந்த 60 லட்சம் ஆண்டுகளில் ஆரம்பகால மனித இனங்களின் வாழ்க்கை முறை தொடர்பான மூளை மற்றும் உடல் அளவு, லோக்கோமோஷன், உணவு மற்றும் பிற அம்சங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை ஆய்வு செய்ய ஆராய்ச்சியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவியுள்ளது. நன்றி சார். சார், மனிதர்களின் பரிணாம வரலாற்றில் பைபெடலிசம் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை நீங்கள் விளக்க முடியுமா? பைபெடலிசம், அதாவது இரு கால்களில் நிமிர்ந்து நடக்கும் திறன், மனித பரிணாம வளர்ச்சியின் முக்கிய அடையாளம். பல விலங்குகள் குறுகிய காலத்திற்கு எழுந்து நடமாட முடியும். ஆனால் மனிதர்கள் மட்டுமே இந்த தோரணையை தங்கள் முதன்மை இயக்க முறைமைக்கு பயன்படுத்துகின்றனர். மனிதர்கள் தரையில் 2 கால்களில் நிமிர்ந்து ஒரு தனித்துவமான வழியில் நடந்து செல்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக கால்களை வைக்கிறோம். நம் உடலை முழுமையாக நிமிர்ந்து வைத்துக்கிறோம். இது வேறு எந்த விலங்கினமும் செய்யாத ஒன்று. மேலும் இது நம் பரிணாம கலையின் ஆரம்பகால உறுப்பினர்கள் சிலரிடம் இருந்த நடத்தையாக தெரிகிறது. நமக்கு முன் வந்த குரங்கு போன்ற உயிரினங்களிலிருந்து பெரிய தகவமைப்பு மாற்றத்தை இது குறிக்கிறது. புதைப்படிவங்கள் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே 2 கால்கள் தோன்றியிருக்கலாம் என்று கூறுகின்றன. ஆனால் 40 முதல் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தெற்கு மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உருவான ஆரம்பகால ஹோமினின் ஆஸ்ட்ரேலியோபிதிகஸுடன் தான் நாம் முன்னோர்கள் உறுதியான 2 கால்களாக தங்கள் முதல் படிகளை எடுத்தனர். ஆனால் கூட அறிவியலாளர்களுக்கு 2 கால்களில் நடக்கும் இந்த பண்பின் தோற்றத்திற்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் பற்றி இன்னும் முழுதாக தெரியவில்லை. நன்றி சார். பண்டைய DNA மற்றும் மரபியல் பற்றி ஆய்வு எவ்வாறு மனித பரிணாமம் மற்றும் வம்சாவளியை பற்றிய நமது புரிதலில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது? புதிய DNA பிரித்தெடுக்கும் முறைகளின் வளர்ச்சி மற்றும் DNA வரிசைப்படுத்துவதில் முன்னேற்றங்கள் நவீன மனிதன் குடும்ப மரத்தின் கிளைகளை உருவாக்குவதற்கு பண்டைய ஹோமினின் இனங்கள் எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பதை பற்றிய விரிவான புரிதலை ஹோமினின் எலும்பு எச்சங்களிலிருந்து பண்டைய DNA வரிசைகளை பிரித்தெடுப்பதன் மூலம் ஆரம்பகால ஹோமினின் இனங்களின் இடம்பெயர்வு முறைகள் மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவற்றை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க முடிந்தது. இதிலிருந்து மனிதனின் பண்டைய உறவினர்கள் எவ்வாறு தோற்றமளித்தனர், நடந்து கொண்டார்கள், வாழ்ந்தார்கள் என்பதை இன்னும் விரிவாக கண்டறிய முடிகிறது. நியாண்டர்தால்ஸ் மற்றும் டெனிசோவன்கள் நவீன மனிதர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். எங்களின் பகிரப்பட்ட வரலாற்றில் சமீபத்திய மரபணு கண்டுபிடிப்புகள் எவ்வாறு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன? முதலில் நியண்டர்தால் மைட்டோகாண்ட்ரியாவில் DNAவையும் பின்னர் முழு நியண்டர்தால் மரபணுவையும் வரிசைப்படுத்தி ஜெர்மனியை சேர்ந்த ஸ்வான்டே பாபோ மற்றும் அவரது குழு மனித பரிணாம வளர்ச்சியின் மூலக்கூறு புரிதலில் ஒரு புதிய சகாப்தத்தை அமைத்தது. அழிந்து போன ஹோமினிகளின் மரபணுக்கள் மற்றும் மனித பரிணாம வளர்ச்சி பற்றிய அவரது கண்டுபிடிப்புகளுக்காக பாபோவுக்கு 2022இல் உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நியண்டர்தால் DNA
இன்றைய மனித டிஎன்ஏவுடன் 99.7% ஒத்ததாகவும் சிம்பன்சி டிஎன்ஏவுடன் 98.8% ஒத்திருப்பதாகவும் பாபோ மற்றும் அவரது குழுவினர் நிரூபித்துள்ளார். மனித மற்றும் நியண்டர்தால் டிஎன்ஏவை ஒப்பிடுவதன் விளைவாக இரண்டு குழுக்களும் சுமார் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வேறுபட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டது. இருப்பினும் அதற்கு முன் அவை இனக்கலப்பு செய்தன. மேலும் ஐரோப்பிய அல்லது ஆசிய வம்சாவளியினர் மரபணுவில் 2% வரை நியண்டர்தால்களிலிருந்து உருவாகிறது. இதில் நோய் தொற்றுக்கான நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமான மரபணுக்களும் அடங்கும். நியண்டர்தால் டிஎன்ஏ உடன் பணிபுரிவதுடன் பாபோ டெனிசோவன்ஸ் என்ற ஹோமினின் இனத்தை அடையாளம் கண்டார். அவர்கள் நியண்டர்தால்கள் மற்றும் நவீன கால மனிதர்கள் இருவருடனும் சுமார் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொதுவான மூதாதையரை பகிர்ந்து கொண்டனர். மீண்டும் டிஎன்ஏ வரிசை இனங்களிடையில் இனப்பெருக்கம் நிகழ்ந்தது என்பதை நிரூபித்தது. இன்று வரை தெற்கு பசிபிக் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளில் உள்ள தனிநபர்கள் 6% டெனிசோவன் டிஎன்ஏவை கொண்டுள்ளனர். இப்போது தொழில்நுட்பம் மேலும் வளர்ச்சி அடைந்துள்ளது மற்றும் பல துண்டு புதைப்படிகளிலிருந்து டிஎன்ஏவை பார்க்க சக்தி வாய்ந்த புள்ளிவிவர கருவிகளுடன் குறுகிய துண்டுகளிலிருந்து மரபணு தகவலை நம்பத்தகுந்த முறையில் பயன்படுத்த முடியும். இத்தகைய பகுப்பாய்வு புலம்பெயர்ந்த மனித வரலாற்றை மீண்டும் எழுத உதவுகிறது. அவர்கள் எப்படி இருந்திருக்கலாம், அவர்கள் என்ன உணவு உட்கொண்டு இருக்கலாம் மற்றும் அவர்களின் சமூக அமைப்பு பற்றி நமக்கு தெரிவிக்கிறது. நன்றி சார். சார், மனித பரிணாம வளர்ச்சியில் ஹோமோசேப்பியன்களின் தோற்றம் ஒரு முக்கிய புள்ளியாகும். மற்ற ஹோமின்களிடமிருந்து நம்மை வேறுபடுத்தும் சில தனித்துவமான அம்சங்கள் யாவை, விளக்க முடியுமா? ஹோமோசேப்பியன்ஸ் என்பது ஒரு மிகவும் புத்திசாலித்தனமான பிரைமேட் இனமாகும். இது அனைத்து வாழும் மனிதர்களையும் உள்ளடக்கியது. பெரும்பாலும் ஹெச்சேப்பியன்ஸ் அல்லது நவீன மனிதர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். நவீன மனிதர்கள் பொதுவாக முந்தைய மனிதர்கள் ஒப்பிடும்போது அவர்களின் எலும்புக்கூடுகளின் இலகுவான கட்டமைப்பால் வகைப்படுத்தலாம். நவீன மனிதர்களுக்கு மிகப்பெரிய மூளை உள்ளது. இந்த அளவு வெவ்வேறு மக்கள் தொகைக்கு இடையிலும் மற்றும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலும் வேறுபடுகின்றன. ஆனால் சராசரி அளவு தோராயமாக 1300 கன சென்டிமீட்டர்கள். இந்த பெரிய மூளையை வைத்திருப்பதற்காக மண்டை ஓடு நவீனமானது என்று மறுசீரமைப்பு உள்ளடக்கியது. தட்டையான மற்றும் செங்குத்து நெற்றியுடன் கூடிய மெல்லிய சுவர், உயரமான பாதுகாப்பான இடம் மண்டை ஓடு. நவீன மனித முகங்களும் பிற ஆரம்பகால மனிதர்களின் கனமான புருவ முகடுகளையும் முன்கணிப்பையும் மிக குறைவாகவே காட்டுகின்றன. நமது தாடைகள் சிறிய பற்களுடன் மிக குறைவாக வளர்ந்தவை. நவீன மனிதர்கள் உடல் மற்றும் நடத்தை பண்புகளின் தனித்துவமான கலவையை உருவாக்கியுள்ளனர். அவற்றில் பல பிற ஆரம்பகால மனித இனங்களில் அதே அளவிற்கு இல்லை. நவீன மனிதர்களின் சிக்கலான மூளை அவர்கள் ஒருவருக்கொருவர் மற்றும் அவர்கள் சுற்றுப்புறங்களுடன் புதிய மற்றும் வெவ்வேறு வழிகளில் தொடர்பு கொள்ள உதவியது. நன்றி சார். சார், அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா, அதாவது ஆப்பிரிக்காவுக்கு வெளியே என்கிற கோட்பாடு நவீன மனிதர்கள் ஆப்பிரிக்காவில் தோன்றி உலகின் பிற பகுதிகளுக்கு குடிபெயர்ந்ததாக முன்மொழிகிறது. இந்த கோட்பாட்டை ஆதரிக்கும் ஆதாரங்களை விளக்க முடியுமா? மரபியல் மற்றும் புதைப்படிவ தரவுகள் ஹோமோசேப்பியன்ஸின் பரிணாம வளர்ச்சிக்கான மையப்பகுதியாக ஆப்பிரிக்காவின் முக்கியத்துவத்தை நிர்வகிக்கின்றன. ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியே பரவிய கோட்பாடு இணையான பரிணாம வளர்ச்சி அல்லது பிறழ்வுத் தோற்றம் ஆகியவற்றை தவிர்த்து நவீன மனிதர்களின் ஒற்றை தோற்றப்பாட்டை முன்மொழிகிறது. இது ஹோமோசேப்பியன்ஸ் மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பா மற்றும் ஆசியாவிற்கு முன்னர் இடம்பெயர்ந்த தொன்மையான மனிதர்களுக்கு இடையே கலவையை அனுமதிக்கிறது. இது மரபணு பகுப்பாய்வு மற்றும் புதைப்படிவ தரவுகளால் ஆதரிக்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கேப் மாகாணத்தின் உள்ள ஹோஃப்மேயர் நகருக்கு அருகில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட மனித மண்டை ஓடு ஹோஃப்மேயர் மண்டை ஓடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மண்டை ஓட்டின் காலம் இப்பொழுது மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் கண்டுபிடித்தது ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியே பரவிய கோட்பாட்டை ஆதரிக்கின்றன. ஆப்பிரிக்காவின் தென்கோடியில் உள்ள புதைபடிவ மண்டை ஓடு மற்றும் ஐரோப்பாவிலிருந்து அதே போன்ற பழங்கால மண்டை ஓடுகளுக்கு இடையே உள்ள ஆச்சரியமான ஒற்றுமைகள்
மரபியல் அடிப்படையிலான ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியே பரவிய கோட்பாட்டுடன் உடன்படுகிறது. நன்றி சார். இந்த துறையில் ஒரு விஞ்ஞானியாக நம்மை பற்றியும் இயற்கை உலகில் நமது இடத்தை பற்றியும் நமது புரிதலுக்காக மனித பரிணாமத்தை படிப்பதன் மிகவும் முக்கியமான தாக்கங்கள் என்ன என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? மனித பரிணாமத்தை படிப்பதன் முக்கியத்துவம், நாம் எங்கிருந்து வருகிறோம், ஏன் சில உடல் மற்றும் நடத்தை பண்புகளை கொண்டிருக்கிறோம், காலப்போக்கில் பலவிதமான சூழல்களுக்கு எப்படி தகவமைத்து கொண்டிருக்கிறோம் போன்ற நம்மை பற்றிய அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்கும் திறன் உள்ளது. கூடுதலாக மனித பரிணாம வளர்ச்சியின் நுண்ணறிவு மனித ஆரோக்கியம் மற்றும் நோய் பற்றிய நமது புரிதலை தெரிவிக்க உதவும். நன்றி சார். நேயர்களே, தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் அறிஞர்கள். சார்லஸ் டார்வின் ஒரு இயற்கை ஆர்வலர், புவியியலாளர் மற்றும் உயிரியலாளர் ஆவார். சார்லஸ் டார்வின் பிப்ரவரி 12, 1809 இங்கிலாந்தின் ஷ்ரூஸ்புரியில் ஒரு முக்கியமான பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். அவர் 6 குழந்தைகளில் 5வது குழந்தை ஆவார். இவர் மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் கவிஞர்களின் பரம்பரையிலிருந்து வந்தவர். அவரது தந்தை ராபர்ட் டார்வின் ஒரு மருத்துவர் மற்றும் அவரது தாத்தா எராஸ்மஸ் டார்வின் ஒரு குறிப்பிடத்தக்க மருத்துவர், இயற்கை தத்துவவாதி மற்றும் கவிஞர். டார்வின் தனது குழந்தை பருவத்தில் இயற்கையில் தனது ஆர்வத்தை காட்டினார், மாதிரிகளை சேகரித்தார், மேலும் புவியியல் மற்றும் இயற்கை வரலாற்றையும் படித்தார். அவர் ஷ்ரூஸ்பெரி பள்ளியில் பயின்றார். பின்னர் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயின்றார். ஆனால் இயற்கை வரலாற்றில் அவருக்கு இருந்த ஆர்வம் கேம்பிரிட்ஜில் உள்ள கிரைஸ்ட் கல்லூரியில் தெய்வீக படிப்புக்கு மாற வழிவகுத்தது. 1831ஆம் ஆண்டில் தனது 22 வயதில் டார்வின் ஒரு இயற்கை ஆர்வலராக கேப்டன் ராபர்ட் ஃபிட்ஸ்ராய்க்கு துணையாகவும் HMS பீகல் கப்பலில் ஒரு முக்கியமான பயணத்தை தொடங்கினார். இந்த பயணம் அவரை கலாபகோஸ் தீவுகள், தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றது. இந்த பயணத்தின் போது அவர் புவியியல் வடிவங்கள், புதைப்படிவங்கள் மற்றும் பல்வேறு உயிரினங்களின் பல அவதானிப்புகளை செய்தார். இது அவரது பிற்கால பரிணாம கோட்பாடுகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. பயணத்தில் இருந்து திரும்பிய பிறகு டார்வின் பல ஆண்டுகளாக அவர் சேகரித்த மாதிரிகள் மற்றும் குறிப்புகளை உன்னிப்பாக படித்து பகுப்பாய்வு செய்தார். அவரது மிகவும் பிரபலமான படைப்பு ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் 1859 வெளியிடப்பட்டது. இந்த அற்புதமான புத்தகத்தில் டார்வின் இயற்கை தேர்வின் மூலம் பரிணாம வளர்ச்சியின் கோட்பாட்டை முன்வைத்தார். இது சுற்றுச்சூழல் அழுத்தங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் காலப்போக்கில் உயிரினங்கள் படிப்படியாக மாற வேண்டும் என்று முன்மொழிந்தது. வாழ்க்கை வடிவங்களின் தழுவல் மற்றும் பல்வகைப்படுத்துதல் என்ற கோட்பாடு அக்காலத்தின் நிலவு, மாத மற்றும் அறிவியல் நம்பிக்கைகளை சவால் செய்தது, மேலும் விரிவான விவாதங்களை தூண்டியது. சார்லஸ் டார்வினின் பரிணாம கோட்பாடு உயிரியல், இயற்கை அறிவியல் மற்றும் தத்துவ ஆகியவற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. வாழ்க்கையின் தோற்றம் மற்றும் அனைத்து உயிரினங்களின் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை பற்றி மக்கள் சிந்திக்கும் விதத்தில் அவரது பணி புரட்சியை ஏற்படுத்தியது. இது உயிரினங்களின் பன்முகத்தன்மைக்கு ஒரு அறிவியல் விளக்கத்தை வழங்கியது. அவரது கோட்பாடுகள் நவீன பரிணாம உயிரியல் மற்றும் மரபியல் ஆகியவற்றுக்கு அடித்தளமாக அமைந்தது. இயற்கை தேர்வின் கருத்து அடுத்தடுத்த தலைமுறை விஞ்ஞானிகளால் சுத்திகரிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டு வாழ்க்கையின் சிக்கல்களை பற்றிய நமது புரிதலை பலப்படுத்துகிறது. அவரது மகத்தான பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் டார்வினின் பணி உலகளவில் கொண்டாடப்படுகிறது. அவரது பிறந்தநாளான பிப்ரவரி 12 டார்வினின் தினமாக நினைவு கூறப்படுகிறது. இது நன்மை சுற்றியுள்ள உலகத்தை புரிந்து கொள்ளுவதில் விஞ்ஞானம் மற்றும் மனித குலத்தின் முன்னேற்றத்தை கொண்டாடும் ஒரு சந்தர்ப்பமாகும். நேயர்களே, தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் செய்திகள். மனிதர்கள், சிம்பான்சிகள் மற்றும் போனோபோஸ்களுடன் பொதுவான மூதாதையர்களை பகிர்ந்து கொள்கின்றோம். அவர்களுடன் நமது டிஎன்ஏவில் 98 முதல் 99 வரை ஒத்துள்ளது. முதல் ஹோமோசேப்பியன்ஸ், அதாவது நமது மனித இனங்கள் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் தோன்றின. நியண்டர்டால்ஸ்கள் என்பவர்கள் நெருங்கிய தொடர்பையுடைய மனித இனமாகும். இவர்கள் ஹோமோசேப்பியன்ஸ்களுடன் குறிப்பிட்ட காலத்திற்கு இணைந்து வாழ்ந்துள்ளனர். இறுதியில் சுமார் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து விட்டார்கள். நாய்கள் போன்ற விலங்குகளை வளர்ப்பது மற்ற உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியில் மனித செல்வாக்கின் ஆரம்ப நிகழ்வுகளில் ஒன்றாகும். சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய விவசாயம்
மனித வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. குடியேற்றப்பட்ட சமூகங்கள், உபரி உணவு மற்றும் நாகரிகங்களின் எழுச்சிக்கு வழிவகுத்தது. சில மனிதர்களில் லாக்டோஸ் சகிப்புத்தன்மை பரவல் ஒரு மரபணு மாற்றத்தின் காரணமாக உள்ளது. இது தனிநபர்களை பாலில் உள்ள லாக்டோஸை ஜீரணிக்க அனுமதிக்கிறது. இன்று வாழும் அனைத்து மனிதர்களும் ஒரு பொதுவான தாய்வழி மூதாதையரை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று மரபணு சான்றுகள் தெரிவிக்கின்றன. இது பெரும்பாலும் மைட்டோகாண்ட்ரியல் ஈவ் என்று அழைக்கப்படுகிறது. மனித தோல் நிற மாறுபாடு புற ஊதா கதிர்வீச்சு மற்றும் வைட்டமின் டி தொகுப்பு போன்ற காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. இது பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு தோல் நிறங்களுக்கு வழிவகுக்கிறது. ஓமோஃப்ளோரென்சியசிஸ், அதாவது ஆபிட்ஸ் என்று அழைக்கப்படுபவர்கள் சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவில் வாழ்ந்த ஊர் சிறிய வகை ஓமினியன்கள் ஆகும். உறவினர் தேர்வு, அதாவது கின் செலக்ஷன் என்கிற கருத்து மனிதர்களில் சில நற்பண்பு நடத்தைகள் உருவானது. ஏனெனில் அவை ஒருவருடைய நெருங்கிய உறவினர்களின் உயிர் வாழ்வதற்கு பயனளித்தது. பகிரப்பட்ட மரபணு பொருட்கள் கடந்து செல்லவும் ஊக்குவிக்கிறது. நவீன மனிதர்களின் சிறிய இடுப்பின் வளர்ச்சியானது பைபெடலிசம், அதாவது கால்நடை முறைக்கான ஒரு பரிமாற்றமாக கருதப்படுகிறது. இது பிரசவத்தை மிகவும் சவாலானதாக ஆக்குகிறது. அது மட்டுமல்லாமல் பிரசவத்திற்கு பின்னும் சமூக ஆதரவின் முக்கியத்துவத்திற்கு பங்களிக்கிறது. நமது குடல் வால், அதாவது அப்பெண்டிக்ஸ் என்பது அதிக பயன் தராத உறுப்பு என கருதப்பட்டது. நன்மை பயக்கும் குடல் பாக்டீரியாவை ஆதரிக்கலாம் என்றும் இது முற்றிலும் உபயோகமற்றது இல்லை என்றும் கருதப்படுகிறது. நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். நன்றி, வணக்கம்.